T20 உலகக்கோப்பைக்கு அப்புறமா இந்திய அணி விளையாடின எல்லா டோர்னமெண்ட்லேயும் ஒருத்தரோட பெயர் இடம்பெறும் போது நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே முன்வைக்கப்பட்டது. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்மன் கில் தான். இந்தியாவோட கிரிக்கெட் பிரின்ஸ் அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட சுப்மன் கில் கடந்த சில மாதங்களாக தன்னோட மோசமான ஃபார்ம்னால நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணார். அதுவும் இந்திய அணிக்கு ஒரு டோர்னமெண்ட்டில் அவர் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வைஸ் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணும்போதுலாம் இவர் டீம்லேயே இருக்கணுமா அப்படின்னு கேள்வி இருக்கும்போது இவருக்கு கேப்டன்சி வைஸ் கேப்டன்சிலாம் தரீங்களே அப்படின்னு அவர் மேலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதே சுப்மன் கில் இப்போ இந்த கடந்த ஒரு மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக அளவில் தலை சிறந்த ஒரு நாள் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற பட்டியல் எடுத்தால் அதில் முதல் இடத்துல இவர் தான் இருக்கார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இங்கிலாந்துக்கு எதிரான அந்த ஒரு நாள் கிரிக்கெட் தொடர், அதுக்கப்புறம் இப்போ சாம்பியன்ஸ் கோப்பை, இது ரெண்டுலையுமே இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஹை கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இவர் விளையாடின டெஸ்ட் போட்டிகள் எல்லாத்துலேயுமே குறைந்த ரன்களை தான் ஸ்கோர் பண்ணிட்டு வந்தார். அதனால தான் அவர் மேலே விமர்சனம் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பிசிசிஐ நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாடுற எல்லாருமே அவங்களோட ஓய்வு நேரங்களில் கண்டிப்பாக ரஞ்சி கோப்பை மாதிரியான உள்ளூர் தொடர்கள் நடக்குதுன்னா அதுலேயும் விளையாடணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரூலாக கொண்டு வரப்பட்டது. அதற்கேற்றபடி தான் பஞ்சாப் அணிக்காக அண்மையில் ரஞ்சி கோப்பை போட்டியிலையும் இவர் களமிறங்கினார். முதல் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொற்ப ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கே ஒரு சதத்தை இவர் பதிவு பண்ணியிருந்தார். அந்த காலகட்டத்தில், அதாவது அந்த ரஞ்சியோட செகண்ட் லெக்கில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரோஹித் சர்மா ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், ரிஷப் பண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்தியன் பிளேயர்ஸ் ரஞ்சி கோப்பையில் களமிறங்கினாங்க. ஆனால் அதில் ரொம்பவே பெஸ்ட்டு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ரவீந்திர ஜடேஜா, இன்னொன்று சுப்மன் கில். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா பவுலிங்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 7 விக்கெட்டை எடுத்திருந்தார். அதே மாதிரி சுப்மன் கில் ஒரு இன்னிங்ஸில் செஞ்சுரியை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த பிசிசிஐயோட ரூல்ஸை எடுத்துக்கிட்டு ரஞ்சியில் போய் விளையாடி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்த பிளேயர்ஸாக இந்த லெக்கில் இருந்திருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுப்மன் கில்லுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாசிம் ஜாஃபர் தான் பஞ்சாப் அணியோட பயிற்சியாளராக இருந்திருக்காரு. அவர் நிறைய புது புது டெக்னிக்ஸை சுப்மன் கில்லுக்கு சொல்லி கொடுத்தாராம். அந்த டெக்னிக்ஸ் அவருக்கு இப்போ ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை பற்றி வாசிம் ஜாஃபரே சொல்லும்போது சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் அவர் நேச்சுரலாகவே ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு வீரர் தான். விராட் கோலிக்கு அடுத்ததாக இவர் தான் இந்திய அணியில் இருப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்பவே தகுதியான ஒரு நபராக தான் அவர் இதுவரைக்கும் இருந்திருக்காரு. பட் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அவருக்கு இருந்திருக்கு. அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நான் பெருசாக எந்த மெனக்கெடலும் எடுத்துக்கல. இதுக்கு முன்னாடி அவரோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பற்றி நான் பெருசாக எதுவுமே பேசல. இப்போ ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் அவர்கிட்ட நான் பேசினேன். அதை நல்லா உள்வாங்கிட்டு ரொம்ப நேரம் களத்தில் நின்று விளையாடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் அவர் ஒவ்வொரு போட்டிக்குமே உள்ளே போக ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த போட்டிக்கு முன்னாடி ஒரு பயிற்சி மேற்கொள்கிறது அப்படிங்கிறத தவிர்த்துட்டு வராங்க. ஆனால் சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மேட்ச் டேவாக இருந்தால் கூட 1 மணி நேரம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறதை தவறாமல் பண்ணார். அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. அதோட விளைவாக தான் இப்போ அவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எது எப்படி இருந்தாலும் ரஞ்சி கோப்பைக்கு போனனால சுப்மன் கில்லுக்கு அவரோட இழந்த ஃபார்ம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதனால தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கு எதிரான அந்த ஒரு நாள் தொடரில் ஒரு சதம் விளாசி இருந்தார். அதுக்கப்புறமா இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் கோப்பையில் தன் விளையாடின 2 போட்டியில் ஒரு போட்டியில் சதம் விளாசி இருக்காரு. இன்னொரு போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 40+ ரன்னுக்கு மேலே அவரால் எடுக்க முடிஞ்சிருக்கு.